guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். கெமிக்கல் பீலிங் வீட்லயே பண்றது எப்படி அப்படின்றது வந்துட்டு இதுக்கு முன்னாடியும் நான் வந்து பேசியிருக்கேன். ஆனா இப்பயும் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அதையும் கிளாரிஃபை பண்ணி ஒரு ப்ராப்பரான கெமிக்கல் பீல் வீட்டில் நீங்க சேஃபா எப்படி பண்ணலாம், இது பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க போது, அது பேக் ஃபயர் ஆகாம வேற எந்த ஒரு ரிவர்ஸ் ரியாக்ஷனும் கொடுக்காத மாதிரி நீங்க எப்படி வந்துட்டு அழகா வந்து பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு கைட் மாதிரி ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த கெமிக்கல் பீல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து லிக்விடா நார்மலா ஒரு சீரம் மாதிரி தான் இருக்க போகுது. இது வந்து ஆசிட் பேஸ்ட் இன்கிரீடியன்ஸோட இருக்க போகுது. லைக் சால்சிலிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், இந்த மாதிரி ஏஹெச்ஏ பிஹெச்ஏ கலந்தோ அதனுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து லோவர் லெவல்லையோ இல்லை ஹையர் லெவல்லையோ இல்லை கலக்காம தனியாவோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல வருது. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு பிகினரா இருக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஒரு ப்ராப்பர் கான்சென்ட்ரேஷன் அளவுல ரேஷியோல இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. ஏஹெச்ஏ பிஹெச்ஏன்னு ரெண்டு இருக்கு. இந்த ஏஹெச்ஏன்றது வந்து பாத்தீங்கன்னா மைல்டு எக்ஸ்போலியேட்டர், பிஹெச்ஏ அப்படின்றது வந்துட்டு ஏஹெச்ஏ விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போலியேட்டர், கெமிக்கல் எக்ஸ்போலியேட்டர். இப்போ இந்த ஸ்க்ரப் பிசிக்கல் எக்ஸ்போலியேட்டர்னா பாத்தீங்கன்னா அந்த குறைன்னு இருக்கிற மாதிரியான க்ரீம் ஸ்க்ரப்லாம் இருக்கும்ல, அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் வந்துட்டு இந்த கெமிக்கல் எக்ஸ்போலியேட்டர்ஸ் அப்படின்றது. அதாவது உங்களுக்கு நார்மல் தண்ணி பேஸ் பண்ண ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது உங்க ஸ்கின்ல ஒரு எக்ஸ்போலியேஷன் வேலை செய்ய போகுது. இது வந்து ஃப்ரம் விதின் உங்களுக்கு உங்களுடைய ஸ்கின்னை பியூரிஃபை பண்ண போது, கிளாரிஃபை பண்ண போது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ சேலூர்லாம் போய் கிளினிக்லாம் போய் நானே கிளினிக்லாம் வந்து போய் கொஞ்சம் ஃபேஷியல்லாம் வந்து எடுக்கிறது உண்டு. ஃபேஷியல் ஆசன் க்ளீன் அப் நான் பண்ணுவேன். ஏன்னா ஃப்ரம் விதின் நான் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், நிறைய மேக்கப் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் போர் கிளென்சிங் வேணும் அப்படின்னும் போது நான் வந்து கிளினிக் போவேன். நான் அடிக்கடி போக முடியல, இல்லை உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த கெமிக்கல் எக்ஸ்போலியேஷன் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்க போது. ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய கெமிக்கல் எக்ஸ்போலியேட்டர்ஸ் இருக்குது. இன்னைக்கு நான் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த டெர்மாகோவோட 15% AHA அண்ட் 1% BHA பிகினர்ஸ் பீலிங் சொல்யூஷன் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து AHA 15% இருக்குது. அது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 5% glycolic acid, 5% lactic acid and 5% manlic acid இருக்குது. 1% BHA அப்படின்றது வந்து salicylic acid. இந்த glycolic acid, lactic acid, manlic acidலாம் வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய டெட் ஸ்கின்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். அண்ட் உங்களுடைய ஸ்கின்ல வந்து அந்த பிக்மெண்டேஷன்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி ஸ்கின்னை ஈவன் டோன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த BHA அதாவது salicylic acid வந்துட்டு இட்ஸ் வெல் நோன் டு ப்ரிவென்ட் ஆக்னே. அதாவது ஸ்கின்குள்ள வந்துட்டு நிறைய லேயர்ஸ் பெனிட்ரேட் பண்ணி போய் உள்ள இருந்து உங்களுக்கு ஆக்னே காசிங் பாக்டீரியாவெல்லாம் வந்துட்டு இதை ஃப்ரம் விதின் கிளியர் பண்ண போது இந்த ஒரு ஆசிட், இந்த சால்சிலிக் ஆசிட் அப்படின்றது இது BHA அந்த கேட்டகரியில வரும். பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்ட்டு. AHA அப்படின்றது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட். ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இது இந்த மாதிரி முதல்ல ஒரு ட்ராப்பர் நாசிலில் வருது. ஸ்டோரேஜோட டிப்பும் நான் சொல்லிடுறேன். ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவில் வந்து வைங்க. ரொம்ப ஹாட்டான ஏரியாலையும் வைக்காதீங்க. அதாவது அந்த இடத்துல வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரை வந்து எப்பயுமே ஒரு மாதிரி ரொம்ப சூடாக தான் இருக்கும் அப்படின்னா வைக்காதீங்க. கொஞ்சம் மாட்ரேட்டான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரியான ஏரியா வைங்க. அண்ட் விண்டோ பக்கத்தில் சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல வந்து வைக்காதீங்க. க்ளோஸ்ட் ஏரியாலே வைங்க. அடுத்தது இது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராப்பர் நாசலில் வருது. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கலர் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு அழுக்கு ரெட் கலர் இல்லைனா ப்ரௌன் கலர் இல்லை ப்ராப்பர் ரெட் கலர் இந்த கலரில் தான் வரும் இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே. ஒரு மாதிரி கொஞ்சம் பிசு பிசுன்னு இந்த ஹைலரானிக் ஆசிட் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பிசு பிசு குயியான சீரம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப குயியாக இருக்காது, பட் பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான். லிட்ரலாக சீரம் போடுற மாதிரி உங்கள் முகத்தில் போட்டுக்க போறீங்க. ஆனால் மசாஜ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு ட்ராப்பரில் ஒரு சைட் கன்னத்தில் விட்டுட்டு அந்த கன்னத்தில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அடுத்த சைட் கன்னத்தில் விட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நெத்தி, மூக்கு, வாய் சுற்றி, கழுத்து இந்த ஏரியாஸில் போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டைமர் வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. அது கீழே ஆனால் கூட பரவாயில்ல, 10 நிமிஷத்துக்கு மேலே போகவே கூடாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறீங்க இது அப்படின்னா எடுத்தோடனே முகத்தில் கூட யூஸ் பண்ணாதீங்க. கையிலையோ கழுத்துலையோ வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க. பேட்ச் டெஸ்ட்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பேட்ச் ஆஃப் ஸ்கின்ல மட்டும் அப்ளை பண்ணி இது எனக்கு எதுவும் பிரச்சனை தரலையா, அதாவது 10 நிமிஷம் வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் பாருங்க, 2 நாள் பாருங்க, அந்த இடம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைலாம் தரல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் முகத்தில் வந்து போட்டுக்கோங்க. அந்த மாதிரி பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 10 நிமிஷம் வச்சு வாஷ் பண்ணிட போறீங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின் வந்து செம்ம க்ளோயியாக வந்து தெரியும். அந்த ஸ்குவீக்கி க்ளீனான எஃபெக்ட் வந்து தெரியும். ஸோ இதை போட்டு வாஷ் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. ஆனால் இதை போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணி க்ளீனான ஃபேஸில் போடுங்க. ஓகேவா? இது எப்போ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் போட சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் மட்டும் போடுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 10 நிமிஷம் வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போறீங்க. இந்த மாய்ஸ்சரைசரில் வந்து மேக் ஷுர் வேற எந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸுமே இல்லை அப்படின்றது. AHA, BHA, அந்த ஆசிட் இந்த ஆசிட் எதுவுமே இருக்கக்கூடாது. பேசிக்கான ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர், ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட ஓகே.
அந்த மாய்ஸ்சரைசரை கொஞ்சமாக உங்கள் முகத்தில் போட்டு நீங்கள் தூங்க போயிட போகிறீங்க. நைட் வந்து அது ரிப்பேர் ஆகும், உங்கள் ஸ்கின் ரிப்பேர் ஆகி ஹீல் ஆகிடும். உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு ஆல்ரெடி இந்த கொப்பளம் மாதிரி இருக்கக்கூடிய பிம்பிள், அதாவது பஸ் இருக்க பிம்பிள், ரத்தம் வர மாதிரியான பிம்பிள், வேற ஏதாவது கட்டு, அந்த மாதிரியான ஆக்டிவ் ஆக்னேன்னா வூண்ட் ஓப்பனாக இருக்கிற மாதிரியான காயம்லாம் இருந்ததுன்னா இது பக்கத்தில் போகவே போகாதீங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிங்லிங் சென்சேஷன், ஒரு மாதிரி விறுவிறு சுறுசுறுன்னு இருக்கும். குட்டி குட்டியாக ஊசி குத்துனா எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக தெரியும். ஓகேவா? அது பேரபிளாக தான் இருக்கும், டாலரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவ் ஆக்னே இல்லைன்னா வூண்டு காயம் ஏதாவது இருந்ததுன்னா இதை போடாதீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. அந்த ஆக்னேவோ பிம்பிளோ ஒரு 70% கியூர் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதை போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஹெவியாக இன்டென்ஸாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட கெமிக்கல் பீல் பண்ணுறது வந்து அட்வைசபிள் நான் சொல்லுவேன். வாரத்தில் இது ஒரு வாட்டி தான் நீங்கள் பண்ண போறீங்க, டெய்லி பண்ணக்கூடாது. வாரத்தில் 2 வாட்டி நோ, ஓகே? வாரத்தில் ஒரே ஒரு நாள் அது நீங்கள் வந்து கேலண்டரில் கூட மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சாட்டர்டே நைட் இதை போட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாட்டர்டே மார்னிங் ஸ்கின் கேர் ரூட்டின், மதியானம் அண்ட் ஃப்ரைடேவோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரூட்டினில் வந்துட்டு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இல்லாத மாதிரியான ப்ராடக்ட்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது யூஸ்வலாக நீங்கள் ரெட்டினால்லாம் நைட் போடுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரைடே நைட் வந்துட்டு ரெட்டினால்லாம் போடாதீங்க. சாட்டர்டே மார்னிங் வைட்டமின் சிலாம் போடுறீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் வைட்டமின் சிலாம் போடாதீங்க. பேசிக்கான ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபேஸு ஷேவ் பண்ணுற வேலைலாம் வந்து பண்ணாதீங்க. எப்போ பண்ணக்கூடாதுன்னா ஃப்ரைடே நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி இதை போட்டுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. சண்டே ஃபுல்லாக விட்டுருங்க, உங்கள் ஸ்கின் அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும். மண்டே தான் நீங்கள் ஷேவ் பண்ணணும். இப்போ ஷேவ் பண்ணிட்டு போகிறீங்க நீங்கள் வந்துட்டு வாரத்தில் அப்படின்னா வென்ஸ்டே இல்லைனா டியூஸ்டே பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற அந்த கணக்கு புரியுதா? இந்த சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 24 ஹவர்ஸ், யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 24 ஹவர்ஸ் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஹார்ஷான ஆக்டிவிட்டியும் உங்கள் ஸ்கின்னுக்கு வச்சுக்காதீங்க. அது ஷேவ் பண்ணுறது, அப்புறம் வேறு ஏதாவது ஃபிசிக்கல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஏஹே பிஹெச்ஏ வந்துட்டு பேஸ் பண்ண ஸ்கின் கேர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, முக்கியமாக ரெட்டினால்ஸ் இதுக்கு பக்கத்துலலாம் நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இது வந்து நீங்கள் மறக்கவே கூடாது, நல்லா கேட்டுக்கோங்க, ஓகேவா? சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது எப்போனா சண்டே மார்னிங். சன்ஸ்கிரீன் அப்படின்றது நீங்கள் எப்பயுமே போடணும். இந்த மாதிரி ஏஹே பிஹெச்ஏ பேஸ் பண்ண ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக கெமிக்கல் பீலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக போட்டே ஆகும், மிஸ் பண்ணிடவே கூடாது, ஓகேவா? இந்த சன்ஸ்கிரீனுக்கும் வந்துட்டு நான் டெர்மாகோல இருந்தே ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன், 1% ஹைல்ட்ரானிக் சன்ஸ்கிரீன். ஆக்வஜெல் இதில் ஹைல்ட்ரானிக் அண்ட் வைட்டமின் இ இருக்குது, ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. இந்த ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ தான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ பர்சன்ட் யூஸ் பண்ணுறாங்கன்றது எல்லாத்துலேயும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு ரீசனுக்காகவும் நீங்கள் இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் இந்த சன்ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா 1%, இந்த இதில் வந்துட்டு எத்தனை பர்சன்ட் கிளைகாலிக் ஆசிட், எத்தனை பர்சன்ட் சால்சிலிக் ஆசிட் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைன் பண்ணுறதா, ஸோ சேஃபாக தான் இருக்குது ஸ்கின்னுக்கு. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேட்ச் டெஸ்ட் வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சன்ஸ்கிரீனில் வந்துட்டு SPF 50 and PA 4+ ரேட்டிங் இருக்குது. ஸ்கின்ல வந்துட்டு எதுவுமே ரொம்ப லைட்டாக, சூதிங்காக, ஹைட்ரேட்டிங்காக, ஹெவியாக க்ரீஸியாக இருக்கிற மாதிரியான ஃபீல் இது வந்து கொடுக்க போகிறது கிடையாது. அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒயிட் காஸ்ட் கொடுக்காது. ஸோ நீங்கள் வந்து ஐயோ என் ஸ்கின் வந்து டல் ஆகிடும்ன்ற மாதிரி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். இது போட்டுக்கிட்டிங்கனாலே போதுமானதாக இருக்க போது, ப்ராப்பரான சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போது, ஸ்கின்னை வந்துட்டு இது ஹெல்த்தியாகவும் அண்ட் அட் த சேம் டைம் ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து காமிக்க போகுது. ஸோ சன்ஸ்க்ரீன் இஸ் அ மஸ்ட். இது வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. இது வந்து சண்டே போடணும், மண்டே போடணும், டியூஸ்டே போடணும், வென்ஸ்டே போடணும், எப்பயுமே போடணும். நைட் டைம் மட்டும் போடாதீங்க, ஓகே? நான் ஏன் இவ்வளோ இன்டெப்த்தாக சொல்கிறேன் அப்படின்னா இது கூட டவுட்டாக கேட்டாங்க, சன்ஸ்க்ரீன் நைட்டு போடணுமான்னு ஒரு கமெண்ட் நேற்று கூட நான் பார்த்தேன். அதனால நான் வந்துட்டு இதை நானே ஷேர் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு டவுட் இருந்தது, அதை கிளியர் பண்ணுறதுக்காக. ஸோ இதான் வந்துட்டு வெரி பேசிக் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு கெமிக்கல் பீல் செஷன் வீட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேனிக் ஆக வேணாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பயங்கரமாக பயந்தேன். நான் ஒரு வீடியோ கூட எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், ரொம்ப முன்னாடி 2020 நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஐயோ ரொம்ப பதட்டமாக இருந்தது சீரியஸாக. ஆனால் ஐ ரியலி லவ் வாட் கெமிக்கல் பீலிங் டன் டு மை ஸ்கின், ஓகே? அது வந்து ரொம்ப கிளாரிஃபை பண்ணியிருக்கு, ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ண வச்சிருக்கு. ஆக்னே இருந்தபோது தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஓவராக ஆகிடுச்சு. இது போட்டதுனால கிடையாது, வேறு பிரச்சனைனால. அப்போ வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் வச்சு கெமிக்கல் பீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்த போது பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக மாதத்தில் 2 வாட்டியாச்சும் நான் போட்டுருவேன். 15 days ஒன்ஸ் கணக்கு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது கூட உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்க போது. இதிலே அடுத்து நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு ஹையர் கான்சன்ட்ரேஷன் கூட இருக்குது.
அது நீங்க வந்து போட்டு ஒரு 1 இயர்க்கு உங்க ஸ்கின்ன வந்து கெமிக்கல் பீலுக்கு பழக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அட்வான்ஸ் லெவல்ல வந்து போய்க்கலாம். ஸோ நீங்க கெமிக்கல் பீல் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆக்கணும் உங்க ஸ்கின்னுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இத நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணணும்னா, நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துடுறேன். இது டெர்மகோட் அஃபிஷியல் வெப்சைட் Amazon, Nykaa அண்ட் Flipkartல அவைலபிளா இருக்கு 2மே. நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடும் குடுக்குறேன். இந்த கூப்பன் கோட் நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ இந்த டெர்மகோட் அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்க போகுது. மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெர்மகோ வந்துட்டு இந்த வருஷம் மட்டும் 10,000க்கும் மேலான குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்றது ஒண்ணுத்துக்கு வந்துட்டு எம்பவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா, உங்க ஆர்டர் வந்து அந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து லிங்க் பண்ணப்படும். இத வந்துட்டு அவங்க பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டை அப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சார்பா இந்த மாதிரியான விஷயத்துக்கு பண்ற ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து சாலூன்லாம் போக முடியல, ஏகப்பட்ட எக்ஸசிவான ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு பண்ண முடியல. எனக்கு வந்து சிம்பிளாவும், எஃபெக்டிவாவும் வீட்லயே வந்துட்டு வேலை முடியணும். அண்ட் அது அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்ச்லயும் இருக்கணும். ஸ்கின்னுக்கு எஃபெக்டிவா இருக்கணும், சேஃபாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க பார்க்குறீங்கன்னா, இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் கெமிக்கல் பீல் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எனக்கு காமெண்ட் செக்ஷன்லயும் தெரியப்படுத்திக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இது ரிலேட்டடா இருக்குன்னா, ப்ளீஸ் எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. அகைன் இதெல்லாம் வேலைக்கு ஆகல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கூட நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.